எப்போவுமே இட்லிக்கு வந்து ஊற வைக்கும்போது உளுந்து கொஞ்சம் கூட தாங்க ஊற வைப்பேன். பசங்களுக்கு வந்து மெதுவடை சுட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி கொஞ்சம் தண்ணியானதால் வந்து பச்சரிசி மாவு அதில் ஆட் பண்ணியிருக்கேன். தனியாக வடை சுட்டு எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் வந்து தயிர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால இன்றைக்கி வந்து நான் தயிர் வடை தான் போட போகிறேன். தயிரை வந்து வடிகட்டி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு அந்த தண்ணி நல்லா வடிஞ்சு வந்துடும். ஏன்னா இது பசும்பாலுன்றதால கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் தயிர். அதுக்கப்புறமா நம்ம கட்டி தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சூடாக இருக்க வடையை அதில் போட்டு ஒரு 1/2 hour கிட்ட ஊற வச்சிட்டோன்னா நல்லா ஊறி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணுற பிளேட்டில் எடுத்து அழகாக அடுக்கிட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சம் தயிரை ஊற்றிட்டு அதுக்கு மேலே வந்து கார்னிஷிங்காக வந்து நம்ம கேரட்டை துருவி போட்டிருந்தோன்னா சூப்பராக இருக்கும். பார்க்கவே டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். ஆனால் எனக்கு இந்த காம்பினேஷன் பிடிக்காது. எனக்கு தேங்காய் சட்னியோடு சாப்பிட்றது தான் ரொம்பவே பிடிக்கும். ஒரு சிலருக்கு வந்து சாம்பார் வடை ரொம்ப பிடிக்கும். உங்களுக்குலாம் வந்து எந்த மாதிரி வடை பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய பசங்க இன்றைக்கி இந்த தயிர் வடையை ரொம்பவே விரும்பி சாப்பிட்ருந்தாங்க.